என்னோடு சேர்ந்து 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? உலகின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 27, 28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. 31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இன்றைக்கு ஒரு வேலையிலே சேர்வதற்கு தேர்வு நடத்துவார்கள் என்றால் அந்த தேர்விலே அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது என்கிறதை சோதித்து பார்த்துதான் உங்களுக்கு அதற்கான வேலையை அவர்கள் தருகிறார்கள். கிட்டத்தட்ட இப்பொழுது ஐடியிலே ஒரு வேலை வாங்க வேண்டும் என்றால் 10 ரவுண்டு 15 ரவுண்டு கூட அவர்கள் சந்தித்து தங்களுக்கு ஞானம் இருக்கிறது, அவர்களுக்கு எல்லாவற்றையும் அந்த வேலை பெறுகிற தகுதி இருக்கிறது என்பதை காண்பித்த பின்பு அவர்கள் அதற்காக தேர்வு செய்யப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரலோகத்தில் ஒரு தேர்வு நடத்துவார்கள் என்றால் அவர்கள் யாரை தெரிந்து கொள்வார்கள் என்கிற கேள்வி உங்களுக்கு எழும்பும் என்றால் 27ஆம் வசனத்திலே அதற்கான தேர்வை சொல்லி இருக்கிறார்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் பரலோகம் தெரிந்து கொள்கிறதா? கவனியுங்கள், இந்த வேத வசனத்தின் பின்னணி என்னவென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து என்கிற பட்டணத்தில் இருக்கிற கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். இன்றைக்கு அநேகருக்கு கொரிந்தியர் என்ன என்று தெரியவில்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். கொரிந்து என்பது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் கொரிந்தியர்கள். இப்ப நம்ம யாரு? இந்தியன். நம்ம தேசம் என்ன? நம்மளெல்லாம் என்ன சொல்றாங்க? இந்தியர்கள். அதே போல இந்த வேதம் கொரிந்தியர் என்று சொல்கிறது. கொரிந்து என்பது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கிற கொரிந்தியர்களுக்கு இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். நல்லா புரிந்து கொள்ளணும், ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ஏன் இவர் கடிதத்தை எழுதுகிறார்? இவர் 1 வருஷம் 18 மாதங்கள் 1.5 வருஷம் கிட்ட இந்த கொரிந்து பட்டணத்தில் உட்கார்ந்து ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார். இப்ப நம்ம சபையே உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக வரட்டும். 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த இடத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார். இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் முடிஞ்ச உடனே இவர் அங்கிருந்து வெளியே சென்று விடுகிறார். சென்ற பின்பு இவருடைய மிஷனரி பயணத்திலே எபேசு பட்டணத்துக்கு போகிறார். அந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது இவர் ஒரு சில காரியம் இந்த சபைகளை குறித்து கேள்விப்படுகிறார். இவர் ஆரம்பித்த ஒரு சபையை குறித்து இவர் கேள்விப்படுகிறார். என்ன கேள்விப்படுகிறார் என்றால், இந்த சபைக்குள் இருக்கிறவர்கள் எங்க போயிட்டாங்கன்னா உலக ஞானத்திற்குள் போய்விட்டார்கள். சுய ஞானத்தை அவர்கள் நம்புகிறார்கள், சிலுவையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லுகிறார். கிரேக்கர் என்ன சொல்றாங்களா? 2 இனத்தார் அந்த சபையில் இருக்கிறாங்க. நம்ம சபையில பாருங்க, 2 இனத்தார் அன்றைய சபையில் இருந்ததாக சொல்லுகிறார். ஒன்று கிரேக்கர்கள், இன்னொன்று யூதர்கள். எல்லாம் சொல்லுங்க, எத்தனை பேரு?
ஒன்று கிரேக்கர்கள், இன்னொன்று யூதர்கள். இந்த 2 பேரும் அந்த கொரிந்து சபையில் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவனை வைத்துக் கொள்கிறார்கள். ஒருத்தர் சொல்றாங்க எனக்கு பவுல தெரியும், பால தெரியும்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாங்க எனக்கு பேதுருவை தெரியும்னு சொல்றாங்க. இப்படி அந்த சபையில ஒரு பெரிய குழப்பம் வருகிறது. இந்த குழப்பத்தின் நடுவே அந்த சபைக்கு தன்னுடைய கடிதத்திலிருந்து ஆலோசனைகளை சொல்லி புத்தி சொல்வதுதான் இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் என்று பார்க்கிறோம். இந்த பின்னணியை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் எதற்குள் போய்விட்டார்கள் என்று 18ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 18ஆம் வசனம் எல்லாரும் மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கா? தேவ பலனா இருக்கா. அப்போ கிரேக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரட்சிப்புலாம் ஒண்ணு இல்லப்பா, நீ வேற சபையில உள்ள உட்கார்ந்து சொல்றாங்களா, ஏன்பா இயேசு கிறிஸ்து சிலுவைலாம் நமக்கு ஒண்ணு செய்யலப்பா, இன்னைக்கு மூளை இருந்தா போதும், இன்னைக்கு மூளை இருந்தா நம்ம எல்லாவற்றையும் செய்யலாம், நம்ம சுய மூளை நமக்கு பலன் நமக்கு இருந்தா போதும். இந்த யூதர்கள் இன்னொருத்தவங்க சொல்றாங்களா, அவங்க எங்கப்பா இயேசு, அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியல சிலுவையில், அவரை போயிட்டு ஆண்டவர்னு சொல்லி 2 ஜனத்தார் 2 பேரும் ஒருவர் சுய ஞானத்தை நம்புகிறார்கள், ஒரு யூதர்கள் இயேசு இல்லை என்று அடையாளத்தை தேடுகிறார்கள். எங்கிருந்து? பவுல் இருதய துடிப்பிலிருந்து சொல்லுகிறார், நான் ஒரு சபையை ஆரம்பிச்சு அந்த சபை நல்லா நடக்கும்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டு போனனே, உங்களுக்குள்ள இப்படி பிரிவினைகள் வந்தது என்ன? நீங்க எப்படி சிலுவையை விசுவாசிக்காம இன்னைக்கு நான் சிலுவை என்று சொன்னா உங்களுக்கு அது பைத்தியமாய் தெரிகிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கும் இந்த சிலுவை பக்கம் நீங்க திரும்பாம, இந்த சிலுவையை உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம, இந்த சிலுவை பக்கமாய் உங்களை அர்ப்பணிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சுய ஞானத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த மனிதனாக இருக்கட்டும், இந்த சிலுவைக்கு முன்பதாக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லாத எந்த மனிதனும் தன்னுடைய சுய ஞானத்தில் ஓடுகிறார். இது யாருக்குள் இருந்தது என்றால் கிரேக்கருக்குள் இருந்தது. இன்னைக்கு யாராவது ஒருவர் நான் எல்லாவற்றையும் செய்வேன், எனக்கு ஆண்டவர் மூளை தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் சிலுவையை அவமதிக்கிறீர்கள். அதைத்தான் 18ஆவது வசனத்தில் அவர் சொல்றார் பவுல், சிலுவைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கா சொல்லுங்க, எப்படி இருக்கா? பைத்தியமா இருக்கா? எப்படி இருக்கா? கெட்டு போறவங்களுக்கு அது எப்படி இருக்கா? ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், கிறிஸ்மஸ் மாதத்துல வந்துட்டோம், இன்னைக்குவே பாஸ்டர் சிலுவையை பற்றி ஞாபகப்படுத்துறாரே, ஒருவேளை உங்களுக்கு கேள்வி வந்திருக்கும் என்றால், நானும் இதே போலத்தான் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ஆண்டவரே இந்த வாரம் உங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஆண்டவரே சொல்கிறது, என்ன வார்த்தை நீங்க சொல்ல போறீங்கன்னு கேட்கும்பொழுது இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ கொண்டாட்டங்களை குறித்து அதிகமாய் பேசுவதை காட்டிலும் என் ஜனங்கள் தங்களுடைய சுய ஞானத்திலிருந்து அவர்கள் சிலுவை பக்கமாய் தேவனுடைய ஞானத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சபைக்குள்ள பல நேரத்தில் இருக்கிறோம், என்னால முடியும், என் பலத்தால முடியும், என் மூளையால முடியும், இத்தனை நாட்கள் நான் சாதிச்சு வந்துட்டு இருக்கேன், இதை செய்வேன்னு சொல்லி உங்க சுய ஞானத்தில் இருப்பீங்கன்னா நீங்களும் நானும் கிரேக்கர்களை போல சிலுவையை அவமதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்றை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ளணும். சிலுவை என்று சொல்லும்போது நேர்கோடு ஒன்று இருக்கு, இன்னொரு கோடு என்ன? எத்தனை பேருக்கு சிலுவையோட அர்த்தம் தெரியும்? ஆண்டவரே நீங்க கரெக்டா தான் பேசியிருக்கீங்க ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட தவறல பாருங்க. சிலுவையை குறித்து எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? கவனி, லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. இந்த சிலுவை என்று சொல்லும்போது முதல்ல அதுல என்ன இருக்கு? ஒரு எல்லாம் சொல்லுங்க, நேர்கோடு. என்ன கோடு? நேர்கோடு. நீங்க பார்க்கலாம், நேரா ஒரு கோடு இருக்கு. இந்த கோடு எதை காண்பிக்கிறது என்றால் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள தொடர்பை என் இயேசு என்ன செய்தாரு? முதலாவது என்ன செய்தாரு? தொடர்பை ஏற்படுத்துறது தான் சிலுவையில தன்னுடைய சரீரம் அவர் தொடர்பை ஏற்படுத்தினார். நேர்கோடுனா என்ன? தேவனுக்கும் ஜனங்களுக்கும் அவர் என்ன செய்தார்? இயேசுன்ற ஒரு நபர் வந்த பின்புதான் என்ன வருது? தொடர்பு வருது. ரெண்டாவது, இப்ப கேட்பீங்க நீங்க, நேர்கோடுன்னா தொடர்பு சரி, படுக்கை கோடு என்ன கோடு? நேர்கோடு, படுக்கை கோடு. இந்த படுக்கை கோடுல நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு எந்த இதுல இருந்து வந்தாரு? யூதர்ல இருந்து வந்தார். அவர் யார்? அவரு ஒரு யூதன். அன்னைக்கு யூதர்கள் சொன்னாங்க,
எங்களுக்கு தாயா ரட்சிப்பு, ஆண்டவர் எங்களை தாயா தெரிஞ்சுக்கிட்டாரு, உங்களெல்லாம் ஒன்றும் தெரியல. அவர்கள் கிரீக்கர்கள், பிரஜாதிகள், நம்மளை போல இந்தியர்கள், இவங்களையெல்லாம் யூதர்கள் கேவலமாய் நினைப்பார்கள். ஏன்னா ஒஸ்தி அந்தஸ்துல. ஆனால் அந்த படுக்கை கோடு எதை காண்பிக்கிறது? அவர் யூதன்ல வந்தாலும் பிரஜாதிகளையும் அவர் நேசிக்கிறார் என்பதுதான். நேர்கோடு, பருக்கை கோடு, தன் ஜீவனையே தந்து நம்மை ஆண்டவரிடத்திலே கொண்டு போனார். ஆமென். இன்னைக்கு சிலுவையை பற்றி அநேகருக்கு புரிவதில்லை. என் இயேசு தன் ஜீவனை தந்து, யூதருக்கும் ரட்சிப்பு உண்டு, உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. அதை தன் சிலுவையிலே ஜீவனை தந்து சொன்னார். சும்மா வாயினால பேசி எப்பா நீ கிரீக்கர் நீ யூதர் சேர்ந்துக்க சொல்லலைங்க. தன் ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, இந்த சிலுவை என்று சொல்லும்போது இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, என்னப்பா சும்மா அதை பற்றியே பேசிக்கிட்டு நான் என்ன, இப்படி நினைக்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன், நீங்கள் சுய ஞானத்தில் இருக்கிறீர்கள். இன்னைக்கு தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? அன்றைக்கு சிலுவை என்று சொன்னால் அவர்களுக்கு, கிரீக்கர்களுக்கு பைத்தியமாய் தெரிந்தது. அவங்க சொன்னாங்க, எல்லாவற்றையும் உலக ஞானத்தினால செய்யலாம்ப்பா. இப்படி சொன்னவர்கள் மத்தியிலே இன்றைக்கு நீங்கள் சிலுவையை பார்க்க நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி 3 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். முதலாவது வாசிக்கலாம், நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்னவா? பரிசுத்தரின் அறிவே அறிவு. நல்லா கவனிங்கள். இப்ப இன்னைக்கு ஒரு மனுஷன் தேவ ஞானத்தை பெற வேண்டும் என்றால், if you want to receive the wisdom of God, இன்னைக்கு உலக ஞானம் என்ன சொல்லுகிறது என்றால், சிலுவைலாம் கிடையாது, இயேசுலாம் கிடையாது, எதற்காக சபைக்கு போனோம், சபைக்கு போலனாலும் எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம். இது சொல்லுகிறது எந்த ஞானம் என்றால் தேவ ஞானம் கிடையாது, அது சொல்லுகிறது உலக ஞானம். இன்னைக்கு பலர் உங்ககிட்ட சொல்லலாம், சர்ச்சுக்கு போய் என்னப்பா கிடைச்சது, என் கூட வா நல்லா இருக்கலாம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது என்றால் அவர்கள் சுய ஞானத்தில் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, தேவ ஞானம் என்பது முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாம் சொல்லுங்க. நாங்க பயப்படுற மாதிரி தெரியலையே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேத வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்துக்கு என்னவா? ஆரம்பம், அஸ்திபாரம். அது உலக ஞானத்துக்கு அல்ல, தேவன் தருகிற ஞானத்திற்கு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? வாசிக்கலாம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். என்னோட 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். 8வது வசனத்தை வாசி. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பித்திருக்கிறார். வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, இதுல முக்கியமான வார்த்தை இப்படி இருக்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இப்ப நல்லா கவனிங்க. இவனுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்திரீ வருகிறார்கள். இந்த ஸ்திரீயும் இன்னைக்கு இவனும் யோசேப் என்கிற தேவ மனுஷனும் தனியாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்னைக்கு கவனிங்க, என்ன வேணாலும் செய்திருக்கலாம், எப்படி வேண்டும் என்றாலும் தவறாக நடந்திருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாங்கை நான் எப்படி, இத்தனை பெரிய பொல்லாங்கை. இன்னைக்கு பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கதவை சாத்திட்டா யாருமே எதுவும் பார்க்கல என்று நினைக்கிறார்கள். இப்படி உங்க சிந்தையில எண்ணங்கள் இருக்கும் என்றால், தேவன் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் வெளியரங்கமா என்ன செய்கிறாரா? பதில் தருகிறார். எந்த மனுஷன் அந்தரங்கத்தில் தவறான காரியத்தை செய்கிறானோ, தேவனிடத்திலிருந்து வெளியரங்கமாய் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அந்த மனுஷன் போய் நிற்கிறான். அந்த ஸ்திரீ தவறாக நடக்க முயற்சிக்கிறார்கள். இவன் சொன்னா, இத்தனை பெரிய பொல்லாங்கை என் தேவனுக்கு விரோதமாய் நான் என்ன எப்படி செய்வது?
ஆனா இன்னைக்கு பல நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை நடக்காதா, இப்படிப்பட்ட ஒரு நேரம் கிடைக்காதா என்று சொல்லி யாராவது நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பீர்கள் என்றால் தயவாய் நீங்கள் ஆண்டவருடைய ஞானத்தின் பக்கமாய் திருப்ப வேண்டும். முதலாவது காரியம், தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாம் சொல்லுங்க, தீமையை விட்டு விலகுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு பாவத்தை பார்த்து ஓடுகிறவர்களுக்கு தேவனுடைய விசேஷத்த ஞானம் கிடையாதுங்க. இன்னைக்கு அவங்க உலக ஞானத்துக்குள்ள இருக்கிறாங்க. உலக ஞானம் என்ன செய்கிறது? சபையில் என்ன சொல்றாங்க? நீ என்ன வேணா செய், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உன்னை நல்லா வச்சிருப்பார், ஆசீர்வதிப்பார். இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் முதலாவது தீமையை விட்டு விலகுவது. தீமையை விட்டு விலகுகிறவருக்கு தான் தேவன் அவருடைய ஞானத்தை தர முடியும். இவன் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். 41வது ஆதியாகமம், அதற்கான விடையை பாருங்கள். ஆண்டவர் எப்படி விசேஷித்த ஞானத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி 41வது அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. கவனிங்கள், இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். முதல்ல பார்வோனு மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுகிறான், தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லுகிறான். அடுத்த வார்த்தையை பாருங்கள், பார்வோன் கிட்ட இருந்து வருகிறதை. யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கும்படியால் உன்னை போல விவேகமும், எல்லாம் சொல்லுங்க, என்ன உள்ளவனா? என்ன உள்ளவன்? ஞானம் உள்ளவன். இந்த இடத்துல வேறு ஒருவனும் என்ன செய்யாது, கிடையாது. என்ன உள்ளவனா? விவேகமும் ஞானம் உள்ள. எந்த மனுஷன், யாருக்கு ஆண்டவர் ஞானத்தை தந்திருந்தார்? யாருமே இல்லாத பொழுது, ஒரு தவறாய் நடக்கிற ஒரு அனுபவம் வரும்பொழுது, தம் வாழ்க்கையில் அந்த ஸ்திரீயோட கை கூட தன் மேல பற்றக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஆடையை கூட கொடுத்து விட்டு ஓடினானே, அவனுக்கு தான் ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை தந்து வைத்திருந்தார். தேவஜனமே, பாவத்தை விட்டு விலகுவது, தீங்கை விட்டு ஓடுவதுதான் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா இருக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் ஆண்டவருடைய ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு உலக ஞானம் என்ன சொல்லுகிறது? எப்படி வேணா வாழலாம் என்று சொல்லுகிறது. தேவ ஞானம், wisdom of God is fearing for God. நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் ஆண்டவருடைய ஞானத்தை தர முடியும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு பயப்படுவீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்க செய்கிற காரியத்துல ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை தருவார். இது உங்களால முடியாது, இதை என்னால செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன், நீங்க செய்ய வேண்டியது உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. இன்னைக்கு பல நேரத்துல சபைக்குள்ள இருக்கிறோம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளிருந்து வெளியில போயிடக்கூடாது. என் ஆண்டவர் என்னை பார்க்கிறாரப்பா. யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, என் தகப்பன் என்னை பார்க்கிறார். நான் இத்தனை பெரிய பொல்லாங்க எப்படி நான் செய்ய முடியும்? இந்த வார்த்தையை சொல்றீங்களா? இல்ல உங்க வாழ்க்கையில தேவனுக்குடைய பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகர் ஞானம் இல்லாமல் போனதற்கான காரணம், அவர்கள் துணிகரமாய் செய்கிற பாவம் அவர்கள் தேவ ஞானத்தை அவர்களை விட்டு விலக்கி வைத்திருக்கிறது. They don't have the wisdom of God because they sin against God very openly. ரொம்ப வெளிப்படையாக செய்கிற காரியங்கள் இன்றைக்கு தேவ ஞானத்தை தராது. இந்த ஞானத்தை பார்த்து சொன்னார்கள் கிரேக்கர்கள், உலக ஞானம் அவர்களுக்குள் இருந்தது. சிலுவையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? இன்றைக்கு விசேஷத்த ஞானம் உங்களுக்கு தேவை என்றால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுமா? 2 பேர் ட்ரெயின்ல பயணம் செய்து கொண்டிருந்தாங்க. ட்ரெயின்ல பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் சயின்டிஸ்ட், பக்கத்தில் இருக்கிறவர் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். இந்த சயின்டிஸ்ட் பார்த்தாரா, இந்த நாகரிக உலகத்துல இவர் போய் பழைய காலத்து பைபிளை போய் படிச்சுக்கிட்டு இருக்கார். சயின்டிஸ்டுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. கொஞ்ச நேரம் போன உடனே பேச்சு கொடுத்தார். சார், நீங்க போய் பைபிளை படிக்கிறீங்க, பழைய காலத்து காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க, இதை போய் படிக்கிறீங்க. இவர் சொன்னார், ஆமா, நான் தொடர்ந்து வேதம் வாசிக்கிற பழக்கம் உண்டு, நான் எங்க போனாலும் வேதத்தை வாசிப்பேன்னு சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வண்டி போயிட்டே இருக்கு. இதை கேட்டு அவரால் சும்மா இருக்க முடியல சயின்டிஸ்டால். இந்த சயின்டிஸ்ட் சொல்றார், என்ன சார் போயும் திருப்பி அதையே படிக்கிறீங்க? நீங்க உலகத்தை பாருங்க சார்,
நான் ஒரு சயின்டிஸ்ட், உலகத்தை குறித்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பைபிளே படிக்க மாட்டீங்கன்னு சொன்னார். இதை கேட்ட மனுஷன் பார்த்தாரா, இதுக்கு மேல இவர்கிட்ட பேசி என்ன கிடையாது, புரோஜனம் இல்லை, பைபிளை மூடி வச்சிட்டார். வாகனம் இறங்க வேண்டிய இடம் வந்தது. நேரா இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே இந்த சயின்டிஸ்ட், சார் என்னுடைய கார்டு இதுதான், நீங்க என்ன எப்போ வேணாலும் சந்திக்கலாம், உங்களுக்கு அறிவியலை குறித்து நான் தெளிவாக உங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்டை கொடுத்தார். அந்த கார்டை வாங்கின உடனே அவர் ஒரு கார்டை கொடுத்தார். அவர் கொடுத்த கார்டில் பார்த்த உடனே இவர் ஷாக் ஆயிட்டார். சயின்டிஸ்ட் கார்டில் இருந்த பேர் என்ன தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தது. என்ன பேரு? யாருங்க அவரு? யாருங்க அவரு? இதை முதல்ல சொல்லுங்க பாஸ்டர், பேரை சொல்றது இருக்கும். யார் அவர்? இந்த லைட் இப்படி இருக்குமே, இந்த லைட் எரிந்து இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துக்குள்ள மாம்ச பிரகாரமா இருக்கிறதுக்கு அந்த தேவ மனுஷன் ஒரு காரணம். ஆமென். இப்போ முதல்ல என்ன வந்து பாருங்கன்னு சொன்னவர் இப்ப இந்த சயின்டிஸ்ட் சொன்னாரா, எப்ப நான் வந்து உங்களை பார்க்கல. ஒரு நாள் அதற்காக குறிக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து இவர் அவரை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய காலையில் ஆயத்தமாக இருந்தாரா, இந்த சயின்டிஸ்ட் வருவாருன்னு சொல்லி. அந்த சயின்டிஸ்ட் வந்தாரா. வந்த உடனே பார்க்கும்பொழுது அங்கே வானத்தில் இருக்கிற பூகோளங்கள், இந்த கோள்களெல்லாம் செஞ்சு ஒரு வரைபடத்தில் வரைஞ்சி அதன் மேலே அழகாக செய்து ஒரு பிக்சர் ஒன்று வைத்திருந்தாங்க. ஒரு படத்தை வானம் எப்படி இருக்குன்னு சொல்லி வரைந்து அதுக்கு எல்லாம் போட்டு அங்கே வச்சுருந்தாங்க. வந்த சயின்டிஸ்ட்டு ஒரே ஆச்சரியப்பட்டார். எப்படி இது சார் வரைஞ்சிங்க? உடனே தாமஸ் ஆல்வா எடிசனை கூப்பிட்டு கேட்டார், சார் எப்படி சார் வரைஞ்சிங்க? இதை வரைகிறதுக்கு இப்படி என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது, இப்படி தத்ரூபமா வானத்துல என்ன இருக்குன்னு வரைஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னார். இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரா, நான் வரையிலப்பா, நான் காலையில வந்தேன், என்ன செய்து தானா வந்துருச்சுப்பா. இவர் உடனே எல்லாரும் இப்ப யாராவது பெரிய மனுஷன் ஜோக் அடிச்சா என்ன செய்யணும், அத மாதிரி சிரிச்சிட்டு, சார் தமாஷ் பண்ணாதீங்க சார், உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும் இப்படி ஒரு காரியம் என்ன செய்ய முடியாது தானா, இப்படி ஒரு காரியம் தானா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சார், நீங்க சொல்லுங்க சார். இல்லப்பா அது தானாவே வந்துருச்சு, நான் காலைல வரும்போது பார்த்தேன் அது தானா வந்துச்சுன்னார். இப்ப சொன்னா, சார் ரொம்ப சீரியஸா கேட்கிறேன், நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி அதை செய்தீங்க? ஏன்பா இதை செய்யறதுக்கே ஒரு நபர் வேணும்னு உனக்கு தெரியுது, இந்த வானமும் பூமியும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர் இருக்கிறான்னு சொன்னா நீ ஏன்பா ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னாராம். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர் தான் அவர் கூட இருந்தவர். ஆமென். இன்னைக்கு தேவன் ஞானம், இன்னைக்கு உலக ஞானம் சொல்லுது, எங்கப்பா ஆண்டவர், இந்த உலகெல்லாம் மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்ப்பா. ஆனால் இன்றைக்கு அறிவியலின் தகப்பன் என்று சொல்லப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னது, வேதம் தான் எனக்கு அஸ்திபாரம் என்று சொன்னாராம். ஆமென். இன்னைக்கு வேதத்திலிருந்து தாங்க இந்த உலகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை பல நேரத்தில் இன்னைக்கு உலக ஞானம் இருக்கிறவர்கள் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டவங்க இன்னைக்கு சொல்றது, ஆண்டவன் எங்கப்பா, எல்லாம் நம்ம ஞானம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் அவருடைய ஞானத்தையே தருகிறார். இந்த மனுஷன் யாரு? யோசேப்பு ஒரு அடிமைங்க, ஒரு அடிமையாய் போனவன், அங்க ஜெயில கடந்து இருக்கிறான். இவனை ஆண்டவர் அதிபதியாய் மாற்றினார். விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்தார். ஒன்னதான் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில பார்த்தார், யாரு இல்லாத பொழுது நீ உன் பரிசுத்தத்தை காத்துக்கிட்டப்பா. இந்த ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் விசேஷித்த ஞானத்தை கொண்டு வந்தது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஞானம் குறைவுபட்டது, நான் ஒண்ணு இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லீங்களா? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு முழுமையாய் நீங்கள் பயந்தால் போதும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தீமையை விட்டு விலகுவது. ஆண்டவர் உங்களுக்கான ஞானத்தை அவர் தருகிறார். வாசிக்கலாம். அடுத்து இன்னொரு நபரை குறித்து நாம் வாசிக்கலாம் வேதத்திலிருந்து. சங்கீதத்தின் புஸ்தகம் 1, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஞானத்தை நமக்கு தருகிறது. 2 வாசிக்கலாம். சங்கீதம் 19 அதிகாரம் 7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேததையை என்ன செய்தான்? முதல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவ ஞானத்தை உங்களுக்கு தரும். 2வது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தேவனுடைய ஞானத்தை கொண்டு வரும். ஆமென்.
இங்கு சொல்லுகிற இந்த தாவீது சொல்றார், கர்த்தருடைய சாட்சி என்றால் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை பேதையை என்ன செய்யுமா? எல்லாம் சொல்லுங்க. பேதையை, முட்டாளை, முட்டாளை ஒன்றும் தெரியாது, முட்டா பையன் இவன் எங்கேயுமே லாய்க்கில்லைன்னு சொல்லுகிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நபராய் இருந்தாலும் இந்த வேதம் அவர்களுக்கு என்னவாய் மாறுகிறது என்றால் ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த மனுஷன் இந்த அளவுக்கு ஆண்டவர் சொன்னா, இவனுடைய மகனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு சேர்ந்து 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். 13ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இதுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவனாக இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழியில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இப்ப நல்லா கவனிங்க. சங்கீதம் 19வது அதிகாரம் அங்கு சொல்லப்படுகிறது 9ஆம் 7ஆம் வசனத்துல, அது ஆண்டவருடைய வார்த்தை முட்டாளையும் ஞானியாக மாற்றுகிறது என்று சொல்லி, இப்ப இங்க ஒரு மனுஷன், அவருடைய மகன் தாவீதுடைய மகன் சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன தாங்க சொல்லுங்க, என்ன தாங்க எனக்கு, எல்லாம் சொல்லுங்க, கொஞ்ச நேரம் சொல்லுங்க, என்ன தாங்க எனக்கு, நான் சின்ன பையனா இருக்க ஆண்டவரே, உங்க ஞானம் எனக்கு தாங்க என்று ஆண்டவர் இடத்துல கேட்கிறேன். ஆண்டவர் கொடுத்தாரா? ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாருன்னு சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். ஞானத்தை மாத்திரம் கொடுக்கல, உணர்வுள்ள இருதயத்தையும் அதனோடு சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அவனை போல செல்வந்தன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஞானத்தையும் பெற்றுக்கொண்டான், உணர்வுள்ள இருதயத்தையும் பெற்றுக்கொண்டான், ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆனா வாழ்க்கையில் அவன் தோற்று போனான். விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவனுடைய பேர் இல்லாமல் போனது. ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்தாரா, உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்தாரு, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுத்தார். நல்லா கவனிங்கள். கடைசியில் அதை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், நீ என் வார்த்தையின்படி என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, வார்த்தையின்படி நடக்கணும். உங்க அப்பா நடந்தது போல நீ என் வார்த்தையின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். You want to live according to the word of God. வார்த்தையின்படி நடந்தாரா? வார்த்தையின்படி நடந்தாரா? வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட அவர் வாழ்க்கையின் முடிவிலே அவர் மரித்து போனார். குறுகிய வயசுல அவர் மரித்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, அவங்க அப்பா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தார். இந்த மனுஷன் ஆகாரத்துல கண்ட்ரோலா இல்லைங்க. வாழ்க்கையில சாப்பிடுகிற ஆகாரத்துல கண்ட்ரோலா இல்லை. சுயம், மாமிச இச்சை அவனை பாவத்துக்குள் தள்ளியது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான பெண்களை வைத்துக் கொண்டான். பாவத்தில் விழுந்தான். தேவனுடைய வழியை விட்டு தூரமாய் போய்விட்டான். எத்தனை பேருக்கு தெரியும் சாலமோன் எத்தனை ஆகாரத்தை சாப்பிட்டார்னு? என் ஆகாரத்தையே எனக்கு பல நேரத்தில் தெரியல. சாலமோன் சாப்பிட்டதையா கேட்குறீங்க? வாசிங்கள் எத்தனை விதமான ஆகாரத்தை அவர் சாப்பிட்டார் என்று சொல்லி. 1 ராஜாக்கள் பக்கத்து அதிகாரம் 4வது அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாரும் முற்று கவனிங்கள். 22ஆம் வசனம். நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலில் இருந்து வந்த 100 எத்தனை நாளைக்கு இன்னைக்கு சொல்லுங்க. இப்படி சாப்பிட்டா கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியுமா? கர்த்தரை விட்டு தூரமா போக முடியுமா? கவனிங்கள், மாம்ச இச்சை. ஒரு நாள் சாப்பாடை கவனிங்க, 6 வகையான மிருக ஜீவன்களை அவன் சாப்பிட்டான். ஒரு மிருக ஜீவன் இல்ல, 6 வகையான ஜீவன். வேதத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நல்ல ஞானத்தை தந்தார், எல்லாவற்றையும் தந்தார். ஆனா வாழ்க்கையில சுய இச்சை அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. பாருங்க, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியாம போயிட்டான். பாருங்க, விசுவாச பட்டியலில் இடம் பிடிக்கல. பாருங்க, அவங்க அப்பா தாவீது
சொல்றார், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு என்ன செய்வேன், வனாந்திரத்துல காத்திருப்பேன்னு சொல்றார். ஒரு நாள் கூட உபவாசத்தை தெரியாத அவனுடைய சாலமோனுடைய வாழ்க்கை சுய இச்சையினால், மாம்சத்தினால் அவன் தோற்று போனான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் விசுவாச பட்டியலில் இடமில்லாமல் போய்விட்டான். நாள் ஒன்றுக்கு அவன் சாப்பிட்ட வகைகளை பாருங்கள். சுய இச்சை, இந்த சரீரம் மண்ணுக்கு போனான காரியங்களில். நான் நினைக்கிறேன் இப்படி இவ்வளோ சாப்பிட்டதுனால குறுகிய நாட்கள்லேயே அவனுக்கு என்ன வந்துருச்சு? கரெக்டாக சொன்னீங்க, சுகர் இல்லை, ஹார்ட் அட்டாக். என்ன அட்டாக்கு? அந்த நாட்களில் ஹார்ட் அட்டாக் வந்த முதல் இவனாத்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி சாப்பிட்டா என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக தாங்க முடியாது. ஒரு நாள் சாப்பாடு. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆகாரத்தில் உங்களுக்கும் எனக்கும் சரியான கட்டுப்பாடு இல்லை என்றால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்ய முடியாது. எதை வேண்டுமென்றாலும் சாப்பிடலாம், எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்பது சுய ஞானம். ஆண்டவருடைய ஞானத்தை தான் கொடுத்தார் அவனுக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த ஞானத்தில் இருக்கல. பாருங்க, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது தாங்க அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஞானத்தை பெற்றுக்கொண்ட அவன் அதை பாதுகாக்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கலைங்க. நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுது அவங்க அம்மா அவனுக்கு நோட் புக்கை, அவங்க டீச்சர் அவன் நோட் புக்கில் எழுதி அமிச்சானா. அந்த நோட் புக் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தானா. அவங்க அம்மா பார்த்துட்டு கண்ணிலேருந்து கண்ணீராக வந்தது அவங்க அம்மாவுக்கு. அந்த நோட் புக்கில் எழுதியிருந்தாங்களா, உங்கள் பையனை போல உலகத்தில் பெரிய முட்டாள் கிடையாது, அவனை தயவு செஞ்சு இதுக்கு மேலே பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாதீர்கள் என்று எழுதியிருந்தாங்க. அந்த நோட் புக்கில் எழுதியிருந்தது, உங்கள் பையனை போல ஒரு பெரிய முட்டாள் கிடையாது, அந்த முட்டா பையனை தயவு செய்து நீங்கள் ஸ்கூலுக்கு திருப்பி அனுப்பாதீர்கள் என்று புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. அவன் கேட்குறான், அம்மா என்னம்மா எழுதியிருந்தது புத்தகத்தில்? அவங்க அம்மா கண்ணில் தண்ணீர் வந்து சொன்னாங்க, எனக்கு தெரிந்ததை என் மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், வேதத்தை அவனுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் வேற யாரும் அல்ல, தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமென். சின்ன வயசுல நாள் அவன் டீச்சர் அவனுடைய நோட் புக்கில் எழுதி கொடுத்தது, இவனை போல பெரிய ஒரு முட்டாள் இல்லை என்று எழுதினார்கள். ஆனால் வேத வசனம் அவன் அறிஞர்களுக்கு தகப்பனாக அவனை மாற்றினது. யார் போட்ட வித்து தெரியுமா? அவனுடைய தாயார் போட்ட வித்து. யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன், அவருக்கு ஒரு காதே கேட்காது. என்ன கேட்காது? நிஜமாவா பாஸ்டர் சொல்றீங்க? காது கேட்காமல இவ்வளவு காரியத்தை செஞ்சாரு? கவனிங்க, ஒரு காது இல்லை. ஆனா அவங்க அம்மா வேத வசனத்தை வித்துட்டு அவனுடைய வாழ்க்கையில போட்டாங்க. அவரை போல அறிஞர் இல்லை என்று இன்றைக்கு வரை நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் உலக ஞானம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை தாங்க ஞானத்தை தருகிறது. ஆமென். God's word will give you wisdom this morning. உலக ஞானத்தை தேடி போறீங்களா? என் பிள்ளைக்கு ஞானம் இல்லைன்றீங்களா? தயவு செய்து ஒரு நாளும் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கேட்காதீங்க. அவனுக்கு கொடுத்த ஞானம் எங்க போய் முடிந்தது என்று பாருங்கள். கேட்கும்பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை என் பிள்ளைகளை தாங்கன்னு கேளுங்கள். ஆமென். சாலமோனுக்குள்ள ஞானம் அல்ல, அதை காட்டிலும் மேலானது என் ஆண்டவருடைய ஞானமாக இருக்கிறது. மாம்ச இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தான், வாழ்க்கையை தொலைத்து போனான். விசுவாச வீரர்கள் பட்டியலில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவன் பேர் இல்லை. கர்த்தர் எல்லாம் தந்தார், ஐஸ்வரியத்தை தந்தார். அவன் பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதுகிறான், மாயை மாயை என்னவா? எப்போ ஒரு நாள் சாப்பாடு செலவு பார்த்தீங்களா? இவ்வளோத்தையும் சாப்பிட்டு பார்த்தவன் என்ன சொன்னா, எல்லாமே மாயப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறதே மாய, கர்த்தருடைய வார்த்தையே மேலானது. ஆமென். அந்த வார்த்தை தாங்க உங்களை என்னைய ஞானியாக மாற்ற முடியும். இன்னைக்கு கிரேக்கர்களை போல உலக ஞானத்துக்கு பின்னாடி போயிடாதீங்க, தேவனுடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம் வேதத்திலிருந்து. 3வது மனிதன் எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டான் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 5வது 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், எப்படி கேட்கணுமா? எல்லாரும் விசுவாசத்தோடு ஞானத்தை கேட்கணும். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம், 2வது வேத வசன ஞானம், 3வது ஜெபிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் விசேஷத்த ஞானத்தை தருகிறார். இன்னைக்கு யார் ஞானம் இல்லைன்னு சொல்றாங்களா, அவங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா?
யார் ஞானம் இல்லை சொல்றாங்க? வேத வசனத்தை வாசிக்கிறாங்களா? யார் ஞானம் இல்லைன்னு சொல்றாங்க? ஜெபிக்கிறாங்களா? இன்னைக்கு ஜெபிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை தருகிறார். நீங்க யாரா வேணா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத ஏழை குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை தருகிறார். தானியேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிங்கள். தானியேலுக்கு ஆண்டவர் தந்த விசேஷித்த ஞானத்தை பாருங்கள். தானியேல் 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை சேர்ந்து வாசி. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் ஆமா 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சேர்ந்து. 23ஆம். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தானியேல் என்கிற மனுஷன் ஒவ்வொரு நாளும் 3 வேளை என்ன செய்கிறவனா? ஜெபிக்கிற மனிதன், ஒரு ஜெப வீரன். இவன் போனது இஸ்ரவேல்ல இருந்து ஒரு அடிமையாக போனான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாராம். பாபிலோன் தேசத்துல எத்தனையோ அறிஞர்கள் இருந்தார்கள், எத்தனையோ ஞானவான்கள் இருந்தார்கள், உலக ஞானத்தை பெற்ற எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள். ஒருத்தர் கூட ராஜா எதை கனவு கண்டார் என்று சொல்கிற விசேஷித்த ஞானத்தை பெறவில்லை. ஆனால் ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை தந்திருந்தார். உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் ஒரு ஜெப வீரனாய் இருப்போம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்றால், வேத வசனத்தின்படி நடப்போம் என்றால், நான் சொல்றேன், அவருடைய ஞானத்தையே நமக்கு தருகிறார். உலக ஞானம் தேவன் இல்லைன்னு சொல்லுது. உலக ஞானம் இன்னைக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லுது. உலக ஞானம் எப்படி வேணா வாழலாம் என்று சொல்லுகிறது. உலக ஞானம் சுய இச்சையின்படி நட என்று சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆமென். தானியேல் என்கிற ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலே ஜெபித்தானாம். தானியேலுடைய பின்னணி, அவனுடைய எத்தனை பிரச்சனைகள் வந்தது, அவன் செய்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம், 3 வேளையும் முன் செய்து வந்தபடியே அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு யாராவது ஞானம் இல்லை, என் பிள்ளைக்கு புத்தி இல்லை, அவனுக்கு சரியான ஞானம் இல்லைன்னு சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையில் தேவை 3 காரியங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், வேத வசனம், ஜெபம். இந்த 3ம் உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றும். ஆமென். அன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. தாயார் போட்ட விதை வேத வசனம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்தார் விசேஷித்த ஞானத்தினால். இன்றைக்கு உலக ஞானத்துக்கு போயிடாதீங்க. கொரிந்தியரில் இருந்த சபை உலக ஞானத்தை சொன்னது. சிலுவைன்னு சொன்னா அதெல்லாம் கிடையாதுப்பா, இயேசு கிடையாது, ஒத்துக்க மாட்டோம். யூதர்கள் அடையாளம் எங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற நபர்களா இருப்பீங்கன்னா, இன்னைக்கு வாலிபர்கள்லாம் சொல்றாங்க ஒரு சிலர், இது என்ன டெக்னாலஜி பாஸ்டர், 2020 இருக்கிறோம், இந்த உலகம்லாம் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தியரி வழியா தெரியும். நான் சொல்லுகிற தியரி வழியா அல்ல, உங்கள் ஞானத்திற்கு எட்டாத விசேஷித்த ஞானம் என் ஆண்டவருடைய ஞானமாய் இருக்கிறது. அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். என் ஆண்டவருடைய அறிவு பெரிது. இந்த காலை நேரத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க முடியுமா? 3 நபர்களும் விசேஷித்த ஞானத்தை பெற்றார்கள். அது தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த ஞானம். சாலமோனை போல தேவனுடைய வார்த்தையை விட்டு விடாதீர்கள். தேவன் உங்களுக்கு ஞானம் தந்திருப்பது நீங்கள் அவருடைய வழியிலே நடப்பதற்காக, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை கரம் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சர்வ ஞானியாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஞானம் உம்மிடத்திலிருந்து வருகிறது. பேதைகளை
அறிவாளியாய் மாற்றும் ஞானம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், இதுவரை நான் பைத்தியக்காரன், எனக்கு ஒண்ணும் தெரியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை இந்த காலை நேரத்தில் கொடுங்க ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தை உடைய ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு சிலுவை தான் எங்களை ஞானத்துக்கு நேராக நடத்த முடியும். ரட்சிப்பில்லாத மனிதன் அவன் ஞானமற்றவன் என்று சொல்லப்படுகிறது. உண்மையான ரட்சிப்பு சிலுவையை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சிலுவைதான் அஸ்திபாரமாய் இருக்கும். அதுதான் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை கொண்டு வரும். ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு எவ்வளவு தூரம் புத்தக ஞானம் இருந்தாலும் ஆண்டவர் அவனை பார்த்து வேதம் அவனை பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனையோ படித்த முட்டாள்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சிலுவையை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த கிறிஸ்து ஒருவர் எனக்காக மரித்தார் என்று சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு சிலுவை வழியாகத்தான், ரட்சிப்பு மூலமாகத்தான் நீங்களும் நானும் விசேஷித்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்